அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்திக்கிறார் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அதிமுக பாஜக இடையே இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுமா என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகள் கேட்க பெறவே பியூஷ் கோயல் வருகை தரவுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பியூஷ் கோயல் இன்று சந்திக்கிறார். சந்திப்பின் மூலம் அதிமுக பாஜக இடையே இன்று தொகுதி பங்கீடு முடிவாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பாஜக இடையே இன்று தொகுதி பங்கீடு முடிவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் பாஜக தரப்பில் கூடுதல் தொகுதிகள் கேட்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்ட பிறகு அவர் தமிழகம் வரக்கூடிய முதல் முறை என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வியூகங்களை அவர்கள் தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள். அந்த வகையில் பாஜகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலான தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் பாஜக குறியாக இருக்கிறார்கள். குறிப்பாக அதற்காகத்தான் பியூஷ் கோயல் இன்றைய தினமே வருகிறார். வந்து அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலம் அதிமுக பாஜக இடையே இன்று தொகுதி பங்கீடு முடிவாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பியூஷ் கோயலுடன் நயினார் நாகேந்திரன், அதே போல அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோரும் இடம்பெறுகின்றனர். பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது அந்த கட்சியினரிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னதாக பாஜக அலுவலகம் வரக்கூடிய பியூஷ் கோயல் அங்கு மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்கிறார். ஆலோசனையை முடித்துக் கொண்டு நேராக தனியார் விடுதிக்கு செல்ல இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அங்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 சட்டமன்ற தொகுதிகளை வென்றிருந்தது பாஜக. இந்த முறை கூடுதலாக 10 தொகுதிகளுடன் 30 தொகுதிகள் கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது தற்பொழுது எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.